ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ்ஏபி நான் இனிஷியல் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ டோட்டல் ப்ராஜெக்ட்டுமே மைக்ரேட் ஆகி நம்ம வந்து சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு மூவ் பண்ணுறாங்க. அதோட கிளைண்ட்ஸில் நம்ம இந்தியன்ஸ்லாம் அங்கே கிளைண்ட் அங்கே மூவ் ஆகியிருப்பாங்கல்ல, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் இருந்தாங்களா ஆன் சைட்டில் போய்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நிறைய பேர் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 2 months லாஸ்ட் நான் அப்போ தான் நான் அந்த கம்பெனி விட்டு வெளியே வர டைமில் தான் நான் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ராஜெக்டே எனக்கு கிடைக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெஸ்டராக ஒர்க் பண்ணணும். டெஸ்டராக அப்போ என்னன்னே எனக்கு தெரியாது, சாஃப்ட்வேர் டெஸ்டர்னா. ஏன்னா நான் வந்து ஐடி பேக்ரவுண்ட், ஐடி தான் படித்தேன், பிடெக் ஐடி தான். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. சாஃப்ட்வேர் டெவலப்பர்னால் என்ன தெரியாது, டெஸ்டர்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு சொன்னப்போ நான் முடித்தேன், என்னது டெஸ்டர்னா, இல்லை நாங்கள் இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸில் ஒரு இது பண்ணுவோம், நாங்கள் ஒரு ஃப்ளோ கற்றுக் கொடுப்போம், அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அது ஒர்க் ஆகாதான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம அந்த ஃப்ளோவை நீங்கள் பண்ண நீங்கள் தான் அது எண்ட் யூஸரும், நீங்கள் தான் அதை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களே டெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு அந்த கான்செப்டே தெரியுது, ஓ டெஸ்டர். அப்போயுமே எனக்கு கிளியராக தெரியல. ஸோ எல்லா அப்ளிகேஷன் இப்படி தான் பண்ணுவாங்கன்ற எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏதோ அவங்க பண்ணுற ஃப்ளோவை நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இது இருக்குது அப்படின்னு. அப்போலாம் டிஃபெக்ட் என்ன, ஜீராவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக எதுவுமே பிளைண்டாக இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு ஒர்க்கை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ வந்து லாஸ்ட் நான் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பேப்பர் போட்டேன். அந்த டைமில் வந்து ஐ லாஸ்ட் மை ஃபாதர். ஸோ அங்கே கொரோனானால எங்கள் டேடி வந்து இறந்துட்டாங்க. நான் பேப்பர் போட்ட அப்புறம் தான் எங்கள் டேடி இறந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஜாப்க்கு போயே ஆகணும். அப்போ தான் என்னோடய வீட்டில் வந்து நான் பார்த்துக்க முடியும். நான் தான் எங்கள் வீட்டை பார்த்துக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் மூவ் ஆகிட்டேன். ஸோ நான் என்னென்னா, அதில் ஒரு ஹிண்ட் எனக்கு என்னென்னா, அந்த ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணினப்போ அங்கே ஒரு சார் வந்து நான் ஒரு மேனேஜர், அவர் வந்து அங்கே ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிட்டார். இங்கேருந்து போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கே நான் மூவ் ஆக போகிறேன், இப்போ நான் கற்றுக்கிட்டேன், நிறைய சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டேன், நிறைய பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு அவங்க கேஷுவலாக வேறு ஒரு மீட்டிங்கில் வேறு ஒரு சார்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு நான் வந்து சரி அப்போ நம்ம டெஸ்டருக்கு என்னென்னு படிப்போம் அப்படின்றதுனால யூடியூப்பில் நிறைய கொஸ்டின்ஸ், ஒன்றுமே எனக்கு அதோட பேசிக் நாலேஜ் கூட இல்லை. பட் ஸ்டில் யூடியூப்பில் ஆனுவல் டெஸ்டிங்க்கு என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் படிக்கிறேன். வந்து படித்து நான் வந்து ஃபைனலாக இன்ஃபோசிஸ், அக்சென்ச்சர், டிசிஎஸ் 3 கம்பெனி செலக்ட் ஆகிட்டேன். லைக் மேனுவல் டெஸ்டருக்கு தான் அவங்க கேட்குறேன். ஏன்னா ஒரு 10 இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனேன், 15வது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். 10, 11, 12 அந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் அதே டெம்ப்ளேட்லேயே இருக்குது. ஸோ நம்ம அந்த யூடியூப்பில் படித்து ரிஜெக்ட் ஆக ஸோ அதோட ஆன்சர்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணி நான் அதே ஆன்சரை சொல்லிடுறேன், இதுதான் என் ப்ராஜெக்ட்டுன்றதையும் சொல்லிடுறேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக எனக்கு 3 ஆஃபர்ஸ் என் கையில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்கிறேன். பை.